உனக்கே தெரியும், நான் போர் அடிச்சா சாப்பிடுவேன், டிவி பார்த்தா சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் ஏதாச்சும் போய் சாப்பிடுண்ணா. என்னடா வீட்டில் மிஞ்சி போனால் சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு அழுத்து போச்சுடா. எனக்கும் அழுத்து போச்சு. அல்லாச்சு நம்மளாம் நூடுல்ஸ் சாப்பிடலாமா? அம்மா தெரிஞ்சா திட்டுவாங்களா? அம்மாக்கு தெரியாதானே, அம்மா தெரியாம பண்ணுவான். சூப்பர் ஐடியாடா. ஆனா அதுக்கு நூடுல்ஸ் வேணுமே. அம்மா நூடுல்ஸ் எங்க வச்சுவாங்க எனக்கு இதாண்டா தெரியும். எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸ் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போச்சுடா. அப்ப புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? நூடுல்ஸ். ஆமா, உனக்கு அது செய்ய தெரியுமா? ஏதாச்சும் செஞ்சு ஜமாய்ப்போம். ஏய் வாடா பண்ணுவோம். ஸ்டார்ட் தி மியூசிக். நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டேன்டா. கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், நூடுல்ஸ் மசாலா, அப்புறம் சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணி, நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே நூடுல்ஸ் எடுத்து நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. எங்களுக்கு நூடுல்ஸ் முழுசாக போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அந்த நீளமாக வருது, அப்படியே உறிஞ்சி சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ப்ரெட்டுக்கு அப்படி போடக்கூடாது, அதனால் நாங்கள் உடச்சே போட்டுக்கணும். அதை மூடி வச்சுக்கணும். அடுத்து நல்லா வதக்கிட்டு அந்த நூடுல்ஸ் ரெடியானோடனே அதை இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு அந்த ப்ரெட்டோட அந்த ப்ரௌன் கலர் இருக்குள்ள எல்லாம் எடுத்துக்கோங்க கத்தியால். அப்புறம் அதை தண்ணியால் நனைச்சிக்கோங்க. எல்லாம் நனைச்ச உடனே அதை கீழே வச்சுட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா ரைஸ் மாதிரி பண்ணிட்டு அதை நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை தடவி அதை அப்படியே மடக்கிட்டு அவ்வளோதான் ரெடி. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரு டவாவில் பட்டர் ஆர் நெய் ஊற்றிக்கிட்டு அதை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அளவு தான் நல்ல சுலபமான நூடுல்ஸ் பப்ஸ் ரெடி. இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். Bye from Somendra. Happy eating. Thanks for watching.